வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்ல ஜூஸியான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பிரியாணி ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிலேருந்து முழுமையாக வேறுபட்டதாக இருக்கும். இதுக்கான காரணம் ஹைதராபாதி பிரியாணி அளவுக்கு நல்லா உதிரியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் காரம் குறைவாகவும் இருக்காது. இதில் கொஞ்சம் காரம் அதிகமாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய், அரை ஜாதி பத்திரி, 4 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, 2 மராத்தி மூக், இறுதியாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதன் பிறகு இதை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதில் 3 பச்சை மிளகாய், 100 கிராம் அளவு மல்லி இலை, 100 கிராம் அளவு புதினா சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் 150 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 700 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதன் பிறகு இதில் 20 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதில் 500 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இந்த மாதிரி நல்லா குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் நல்லா போய் இந்த எண்ணெய்லாம் மேலே வர அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு இதில் 1 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி மற்றும் புதினா விழுதலில் சேர்த்து மறுபடியும் இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஓரளவு குக் ஆகிறதுக்காக இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிடம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறேன். ஐந்து நிமிடம் கழித்து இதோடைய லிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். கூடவே 50 ml அளவு தயிரும் சேர்த்துக்கலாம். இந்த தயிரும் இந்த மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய 1400 ml அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் இதில் சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிடம் நல்லா ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி 700 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி உடையாத அளவுக்கு இதை பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வர வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்ததன் பிறகு மறுபடியும் ஒரு முறை இந்த அரிசி உடையாமல் பார்த்து பொறுமையாக இது ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க.
கிளறி விட்டதன் பிறகு மறுபடியும் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிடம் வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. 8 நிமிடம் கழித்து இதோடைய லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக இதை சுற்றி நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி ஒரு 100 ml சேர்த்து மறுபடியும் இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிடம் வரைக்கும் வச்சுக்கோங்க. 8 நிமிடம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பிரியாணியை அரை மணி நேரத்துக்கு அப்படியே தம் விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த பிரியாணியை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்லா கம்மன்னு இருக்கக்கூடிய செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.